தாவிக தலைவர் விஜய் விமர்சித்திருந்த நிலையில் அதிமுக காட்டமான விமர்சனத்தை விஜய் மீது முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட விஜய் தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி, ஒன்றிய அரசுக்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று என்றும் அதிமுக ஐடி விங் பதிலடி கொடுத்திருக்கிறது. தன் திரைப்படம் வெளியாக வேண்டும் என்று அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்தார் விஜய். அன்றைய முதல்வர் வீட்டில் கைகட்டி காத்திருந்து வெளியான விஜயின் படத்தை பெயரை நாங்கள் சொல்லவா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்ததற்கு விஜயும் ஒரு காரணம் என அதிமுக ஐடி விங் பதிவு செய்திருக்கிறது. கரூர் விவகாரத்தில் 72 நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கி 15 நாட்கள் கட்சி அலுவலகத்தில் இருந்ததையும் குறிப்பிட்டிருக்கிறது. பனையூருக்கு அழைத்து வந்து ஆறுதல் சொன்னதையும் விமர்சித்திருக்கிறது. கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தி தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் செய்து கொண்டார் விஜய் என்றும் அதிமுக விமர்சித்திருக்கிறது. விஜய் தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி, ரசிகர்களை ஏமாற்றுகிறார் விஜய் என்று அதிமுக விஜய்க்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. தாவிக தலைவர் விஜய் மீது அதிமுக முதல் முறையாக காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. அதிமுகவை ஊழல் சக்தி என்று விஜய் விமர்சித்த நிலையில் பனையூர் பண்ணையார் என்று அதிமுக பதிலடி கொடுத்திருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று என்றும் அதிமுக ஐடி விங் தெரிவித்திருக்கிறது. பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட விஜய் தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி, தன் திரைப்படம் வெளியாக வேண்டும் என்று அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்தார் விஜய் என்றும் அன்றைய முதல்வர் வீட்டில் கைகட்டி காத்திருந்து வெளியான விஜயின் படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா என்றும் அதிமுக விமர்சித்திருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்ததற்கு விஜயும் ஒரு காரணம் என்றும் ஐடி விங் தெரிவித்திருக்கிறது. கரூர் விவகாரத்தில் 72 நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கி 15 நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தார். இறந்தவர்கள் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூருக்கு அழைத்து வந்து ஆறுதல் சொன்னார் என்றும் விமர்சித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைக்கிறார். குணசேகரன், முதல் முறையாக அதிமுக தரப்பிலிருந்து விஜய் மேல ஒரு காட்டமான விமர்சனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன்றைய தினம் தாவேகாவின் உடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் அந்த அதிமுகவை பற்றி கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். அதாவது அதிமுக ஒரு ஊழல் கட்சி என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதற்கு தற்பொழுது அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் ஒரு காட்டமான ஒரு பதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் விஜயினை பனையூர் பண்ணையார் என்றும், அதே போன்று ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல், அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்றுக்கொண்டு அதன் மூலம் பல கோடிகளை கண்டிருக்கக்கூடிய விஜய் நீங்கள் தான் ஒரு ஆகப்பெரும் ஊழல்வாதி என அதிமுகவினுடைய ஐடி விங் தெரிவித்திருக்கிறது. அதே போல ஒன்றிய அரசிற்கு அடிமை என்பது அதிமுக எனவும் விஜய் விமர்சித்திருந்த நிலையில், அடிமை என்பதற்கு அதிமுகவினுடைய வரலாற்றில் என்றுமே இல்லை எனவும், எப்போதெல்லாம் மாநில நலனுக்காக உரிமைக்காக என்பது போன்ற ஒரு கருத்துக்களை எல்லாம் அந்த ஐடி விங்குடைய அந்த பதிவில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தன் திரைப்படம் வெளியாக வேண்டும் என அன்றைய முதல்வர், அதாவது எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக குறிப்பிட்டு அவருடைய வீட்டில் 5 மணி நேரம், ஜெயலலிதா அவர்களையும் குறிப்பிட்டு 5 மணி நேரம் கை கட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா, இல்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்கிறீர்களா எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக ஜெயலலிதாவினுடைய இல்லத்தில் விஜய் காத்திருந்ததை இது மறைமுகமாக ஐடி விங் குறிப்பிட்டிருக்கிறது. அதே போல ஊழல் என்பது வெறுமனே அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல எனவும், அதிகாரத்தின் மையத்தில் மண்டியிடுவதும் அதே வகைதான் எனவும் பண்ணையாரே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல அதிமுகவினுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வது நீங்கள் சொல்கிற தூய சக்தி தானா, விளக்க உரையா எனவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் செய்தீர்களோ இல்லையோ, ஆனால் கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் தானே என தற்பொழுது அதிமுக தரப்பில் அது குறித்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது கரூர் விவகாரத்தில் அதிமுக மட்டுமே தாவேகாவிற்கும் விஜய்க்கும் ஆதரவாக கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது விஜய்க்கு எதிராக முதல் முறையாக இந்த கரூர் சம்பவத்திற்கு அதிமுக தரப்பிலிருந்தும் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கரூர் சம்பவத்தில் 72 நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கியிருந்ததாகவும், 15 நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தீர்களே, அது நீங்கள் தான் எவ்வளவு பெரிய வீரர் என்பதை விட இதுதான் விடை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக இறந்தவர்களை வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்தது நீங்கள் தான், வேற லெவல் பண்ணையார் தானே
எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் முறையாக விஜய்க்கு காட்டமான ஒரு பதிலினை தற்பொழுது அதிமுக தரப்பிலிருந்து விளக்கமாக மிக பெரிய ஒரு அறிவிப்பு தற்பொழுது அறிவிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரின் கண்ணீரோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திவிட்டு குற்ற உணர்ச்சி சிறிதும் கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலும் தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் செய்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்தான அரசியலின் அடையாளம் நீங்கள் தான் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது கரூருக்கு நேரடியாக இறந்தவர்களுடைய இல்லத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவிக்காமல் அவர்களை தனது இடத்திற்கு வர வைத்து ஆறுதல் வாங்கி செல்ல ஒரு செயல்பாடு என்பது மிகப்பெரிய ஒரு அரசியலின் ஆபத்தான ஒரு அடையாளம் எனவும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசியலில் நல்லவராக இருக்கலாம், வல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்றுமே தெரியாத புரியாத தனது ஃபேனை கூட ஏமாற்றும் இன்னும் டைரக்டர் நடிகராகவே இருக்கும் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் போன்றவராக மட்டும் இருந்துவிடக் கூடாது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்களை குறித்து எந்த விதமான கருத்தும் நம்பர் 1 குப்பையே என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுக குறித்தும் அதிமுகவினரை குறித்தும் பேசுவது என்பது குப்பைதான் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடுமையான விமர்சனங்களை தற்பொழுது அதிமுக தரப்பில் இருந்து நடிகர் விஜய்க்கு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு அதிமுக தரப்பில் தற்பொழுது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2011ஆம் ஆண்டு தலைவா படம் வெளியான போது அவர் ஜெயலலிதாவினுடைய இல்லத்தில் 5 மணி நேரம் கை கட்டி நின்ற ஒரு அந்த ஒரு நிகழ்வுகளையும் மறைமுகமாக அதிமுக தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வின் பொழுது ஜெயலலிதாவினுடைய பெயரை நீங்கள் சொல்கிறீர்களா அல்லது நாங்கள் சொல்வா என தற்பொழுது இந்த பதிவின் மூலமாக அதிமுக ஐடிவிங் தற்பொழுது விஜய்க்கு காட்டமான ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறது. குணசேகரன், இப்போ நார்சிசிஸ்டிக் பிஹேவியர், ஒரு சுயநலமான தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிற ஒரு பிஹேவியர் அப்படின்னு எல்லாம் காட்டமான விமர்சனத்தை விஜய் மேல அதிமுக முன் வச்சிருக்கிறதுக்கு, இப்போ கரூர் உயிரிழப்புகள் நடந்து பல வாரங்கள் கழித்து அது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கு, விமர்சனம் செய்யப்பட்டிருக்கு. குப்பை அப்படின்னு எல்லாம் ஒரு காட்டமான விமர்சனம். இதற்கு முன்பாக அதிமுக தவிக விஜய் இடையிலான ரிலேஷன்ஷிப் எப்படியா இருந்துச்சு? ஓகே, திமுகவினை எப்படியேனும் கூட்டணியில் இணைத்துவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக அவருடைய கூட்டத்தில் தாவேகா கொடி பறக்கிறது என்பது போன்ற எல்லாம் பிரச்சாரத்தில் பேசியிருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது தமிழக வெற்றி கழகம் தொடங்கியதற்கு பிறகு தற்பொழுதுதான் அந்த கட்சியினை விமர்சனம் செய்து தற்பொழுது அதிமுக தரப்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் பல்வேறு விமர்சனங்கள் விஜய் மீது குறை சொல்லப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்ததற்கு விஜய் ஒரு காரணம் எனவும், அதே போல அவருக்கு ஒரு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம், அவர் பேசக்கூடிய இந்த கருத்துக்கள் குப்பைக்கு தான் சமம் என்பது போன்ற அந்த கருத்துக்களையும் தற்பொழுது அதிமுக தரப்பில் ஐடிவி வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.